அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மறுத்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாடம் உறவுகள் வளர்த்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம். இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். இந்தியாவில் உள்ள பிரான்சிஸ்கன் குருக்கள் பின்வரும் கருத்துக்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தோரிஸ் ராயன் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக குடும்பத்தினராலும், ஜேசுராஜ் என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக பாக்கியநாதன் குடும்பத்தினராலும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்திலே இந்த திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று அப்போஸ்தலரான புனித ராயப்பரின் தலைமை பீட விழாவை கொண்டாடுகின்றோம். The seat of Saint Peter. ராயப்பரது அந்த தலைமை பீடம் அல்லது அரியணை. இதற்கு நாம் விழா எடுக்க ஒரு முக்கிய காரணம் உண்டு. அது என்னவெனில், மனிதமும் புனிதமும் சந்திக்கின்ற ஓர் இடமாக இயேசுவின் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய, விக்கர் என்று சொல்லக்கூடிய துணை அல்லது இணை தலைவராக இந்த திருச்சபையை வழிநடத்துகின்ற பொறுப்பை ராயப்பரிடம் இயேசு ஒப்படைத்தார். இது மனிதத்தை புனிதத்திற்கு அழைக்கின்ற ஒரு மாபெரும் செயல். எனவே ராயப்பரின் இந்த தலைமை பீடத்திற்கு நாம் விழா கொண்டாடுகின்றோம். இந்த நற்கருணை பலியிலே நாம் தகுந்த முறையில் பங்கேற்று இறை மீட்பை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுகிறேன். இயலாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே, ஏழு மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல தந்தையே, அப்போஸ்தலரான புனித ராயப்பரின் விசுவாச அறிக்கை என்னும் பாறை மீது உமது திருச்சபையை கட்டினீரே. இந்த தலைமை பணிக்காகவும் அது தொடர்ந்து எங்களிடையே நிலவுவதற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். என் நிலையிலும் தளராதபடி எங்கள் விசுவாசம் மேன்மேலும் உறுதியடையவும், எப்போதும் குலையாதபடி எங்கள் ஒருமைப்பாடு வளர்ந்து வரவும் உமது அருட்காவலை எங்களுக்கு என்றென்றும் தந்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாகி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சி, உங்கள் உடன் மூப்பன்.
திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-4 முடிய. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள், கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மனவோப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன் மாதிரிகளாயிருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும்போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சுவேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னென்ன அற்புத ராகங்களே இறையும்மை வாழ்த்திடவே, என் மன்னவா உனை பாடவே என்னுள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 16, இறைவசனங்கள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு சொல்கிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருகிறேன்.
மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று திருச்சபையாகிய நாம் பேதுரு ராயப்பரின் தலைமை பீடத்திற்கு விழா எடுக்கின்றோம். இத்தாலி நாட்டிலே வத்திக்கான் நகரிலே அமைந்துள்ள திருத்தந்தையின் அந்த அரியணை, அது ஒரு சாதாரண ஒரு நாற்காலி, ஒரு சேர். அதற்கு நாம் ஏன் விழா எடுக்க வேண்டும், கொண்டாட வேண்டும்? இந்த விழா இன்றோ நேற்றோ தொடங்கப்பட்டதில்லை. நூற்றாண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டு கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா. என்ன இதன் அர்த்தம், பொருள் என்ன, இதன் முக்கியத்துவம் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு அழைத்த முதல் சீடர்களில் ராயப்பரும் ஒருவர். இயேசு அழைத்த சீடர்களை பற்றி பார்க்கின்ற பொழுது ரொம்ப சாதாரணமானவங்க, மீன் பிடிக்கிறவங்க, படிக்காதவங்க, சமுதாயத்தில் தங்களுக்குன்னு எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், எந்த முக்கியத்துவமும் இல்லை. இயேசு அவரை தேர்ந்தெடுக்கின்றார். இவர்தான் இயேசுவை 3 முறை மறுதலிப்பார். ஆயினும் இயேசு திருச்சபையை அவரிடம் ஒப்படைக்கின்றார். காரணம், அவர் இயேசு மீது வைத்திருந்த அன்பு. அவர் இயேசுவை அறிந்து கொண்ட, உணர்ந்து கொண்ட, தெரிந்து கொண்ட விதம். அன்றைய நற்செய்தியில் பார்த்தோம், பேதுருவின் விசுவாச அறிக்கையை. நீர் மெசியா, கடவுளின் மகன், கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று மிக தைரியமாக தன்னுடைய விசுவாச அறிக்கையை வைக்கின்றார். அன்பு இருக்கின்றது, இயேசு யார் என்று அறிந்து உணர்ந்து தெரிந்து கொண்ட விசுவாச அறிக்கை உண்மை இருக்கின்றது. ஆயினும் அவர் இயேசுவை மறுதலிக்கின்றார். அது மனித பலவீனத்தை சுட்டி காண்பிக்கின்றது. இயேசுவுக்கு அருகிலேயே இருந்தாலும், இயேசுவுடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும், கடவுளால் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், மனித பலவீனம் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கும். ஆக பேதுருவின் அந்த தைரியத்தை, அந்த உணர்வை, அன்பை அறிந்த இயேசு அவருடைய அந்த தைரியத்தை பார்த்து திருச்சபையை அவர் கையிலே ஒப்படைக்கின்றார். He is the vicar of Christ. Saint Peter is the vicar of Christ. ஆக அவரது அரியணை என்று சொல்லக்கூடிய அந்த நாற்காலிக்கு நாம் ஏன் விழா எடுக்கின்றோம்? திருச்சபை வரலாற்றை சற்று புரட்டி பார்த்தோமேயானால், பேதுருவின் தலைமை பீடம் பல்வேறு தீய சக்திகளால் சோதிக்கப்பட்டது, தாக்கப்பட்டது. வத்திக்கான் நகர் மீது பல்வேறு அரசர்கள் படையெடுத்து வந்தார்கள். அந்த வத்திக்கான் நகரை
ஆக்கிரமிப்பதற்காக. சில சமயங்களிலே ஒரே நேரத்தில் 2 திருத்தந்தையர்கள் இருந்தார்கள். ஒரு நேரத்திலே அவிஞான் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்திற்கு திருத்தந்தை சென்று விட்டார். ரோமை நகரமானது வெற்றிடமாக இருந்தது. ஆக இந்த தலைமை பீடமானது பல்வேறு தீய சக்திகளால் வரலாற்றில் தாக்கப்படுகின்றது. இதற்கிடையில் இவை மனித பலவீனத்தையும் காட்டுகின்றது. இருப்பினும் இன்னும் அந்த தலைமை பீடம் தன்னுடைய அந்த வல்லமையை, இயேசு ஒப்புவித்த அந்த அதிகாரத்தை இழக்காமல் இருக்கின்றது. இன்னைக்கு திருத்தந்தை ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறாரு, ஏதாவது ஒரு புத்தகம் எழுதுகிறாரு, ஒரு கடிதம் எழுதுகிறாரு அப்படின்னா உலகமே அதை விழிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றது. அதுதான் பேதுருவின் தலைமை பீடத்திற்கு ஆன அந்த ஒரு அதிகாரம். கிறிஸ்தவ ஆன்மீக மட்டுமல்ல, பிற மத சகோதர சகோதரிகளும் மிக விழிப்பாக திருத்தந்தையின் சொற்களை, செயல்களை கவனித்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த தலைமை பீடமானது உலகின் மனசாட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் உண்மை. இந்த உலகமானது பொருளாதாரமயம், உலகமயம், நுகர்வு கலாச்சாரம் என்று போய்கொண்டிருக்கின்ற இந்த போக்கிலே அனைத்தையும் பொருளாக பயன்படுத்துகின்ற ஒரு பொருளாக பார்க்கின்ற வேளையிலே மனித உறவுகள், மனித உயிரையும் ஒரு பொருளாக யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு போகின்ற ஒரு கலாச்சாரத்திலே மனித உயிரையும் பார்க்கின்ற இந்த தருணத்திலே மனசாட்சியை இழந்து வாழ்கின்ற இந்த உலகத்தின் மனசாட்சியாக இந்த பேதுருவின் தலைமை பீடம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இன்றும் இந்த தீய சக்திகள் தொடர்ந்து இந்த தலைமை பீடத்தை தாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனவே பேதுருவின் இந்த தலைமை பீடம் என்பது இயேசுவின் அந்த அதிகாரத்தை, இயேசுவின் அந்த வல்லமையை தொடர்ந்து வெளிப்படுத்துகின்ற, இயேசுவின் அந்த போதனையை உலகிற்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஓர் தலைமை பீடமாக விளங்குகிறது. இது மனிதமும் புனிதமும் சந்திக்கின்ற இடம், மனித பலவீனமும் இறைவனின் அருளும் சந்திக்கின்ற இடம். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதாரண மனிதர்கள் இந்த தலைமை பீடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திருச்சபையை வழிநடத்துகின்றார்கள். இந்த உலகின் மனசாட்சியாக திகழ்கின்றார்கள். இந்த நாளிலே நாம் நினைவு கூற வேண்டியது, திருச்சபை என்பது புனிதமானது, அதே நேரத்தில் பாவங்களையும் கொண்டது. புனிதர்களும் இருக்கின்றார்கள், பாவிகளும் இருக்கின்றார்கள். இந்த திருச்சபையை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இவர்கள் அனைவரும் சாதாரண மனிதர்கள். உங்களிடையே இருந்து கடவுளால் அழைக்கப்பட்ட மனிதர்கள். அவர்களும் தங்களுக்குரிய அந்த மனிதத்தன்மையோடு, பலவீனத்தோடு திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நாளிலே நாம் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த குருத்துவ குலத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை அன்பு செய்ய வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். அவர்களோடு இணைந்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களோடு இணைந்து இந்த திருச்சபையை, மனசாட்சியை இழந்து வாழ்கின்ற இந்த உலகை வழிநடத்த நாம் உறுதி பூண்டு உறுதியோடு செல்ல வேண்டும். அத்தகைய ஒரு அருளுக்காக தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். ராயப்பரின் தலைமை பீடத்தை தாக்கிக் கொண்டிருக்கின்ற தீய சக்திகளில் இருந்து இறைவன் திருச்சபையை காக்க வேண்டும்.
திருச்சபையான தொடர்ந்து உலகின் மனசாட்சியாக இருந்து கடவுளின் உண்மை போதனைகளை, கொள்கைகளை உலகிற்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும், எந்த அச்சுறுத்தலையும் கண்டு பயப்படாமல் என்ற அந்த ஒரு அருளுக்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலி ஏற்றுக் கொள்வாராக. இரக்கம் மிகுந்த இறைவா, உம் திருச்சபையின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கனிவுடன் ஏற்றருளும். தலைமை ஆயராம் புனித ராயப்பரின் போதனையால் திருச்சபை முழுமையான விசுவாசத்தில் நிலைத்து நின்று பணியாற்றி இறையரசின் முழுமையான மலர்ச்சியை காண்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திருச்சபையை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக காலமெல்லாம் விளங்கவும், மாந்தர் அனைவருக்கும் வானக போதனைகளை வழங்கவும், அது அப்போஸ்தலர்களை அடிக்கல்லாக கொண்டு உறுதியாக நிலை பெறச் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானக தூதரணி அனைத்தோடும் சேர்ந்து பக்தி பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூவுலகின் இறைவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவன் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இதோ இன்று உம்மன் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்ற எங்கள் அனைவரையும் உமது அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித செபஸ்தியார், புனித பதுவை அந்தோனியார், புனித ஸ்தேவான் மற்றும் ஏனைய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைவனின் ஆட்சி இவ்வுலகிலே மலர வேண்டும், மனித மனங்களில் புலர வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமக்குரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அந்த நிலையான சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்காக நம்மை போல் மாறிய அவர் நம் பலவீனத்தை அறிகின்றார். அவரது அன்பில் நிலைத்து வாழ அழைக்கின்றார். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே. இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே. ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே. என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே. இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே. நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன். நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன். நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ என்னோடும் நான் உன்னோடும் கலந்திட வேண்டும். நாளும் நெஞ்சில் புதிய ராகம் மலர்ந்திட வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே. என் உள்ளத்தில் நீ வந்து
தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே. இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே இயேசுவே பேசுமே. சமாதான ஜெபம். இறைவா, உமது சமாதானத்தின் கருவியாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், பிளவுள்ள இடத்தில் ஒற்றுமையையும், அவநம்பிக்கை உள்ள இடத்தில் நம்பிக்கையையும், துயருள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும், இருள் உள்ள இடத்தில் ஒளியையும் நான் வழங்கிட அருள் தாரும். இறைவா, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், புரிந்து கொள்ளப்படுவதை விட புரிந்து கொள்ளவும், நேசிக்கப்படுவதை விட நேசிக்கவும் அருள் புரியும். ஏனெனில் கொடுப்பதில்தான் பெறுகிறோம், மன்னிப்பதில்தான் மன்னிக்கப்படுகிறோம், மரிப்பதில்தான் நித்திய வாழ்விற்கு பிறக்கிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் உடலாலும் இரத்தத்தாலும் எங்களை வளப்படுத்தியுள்ளே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்போஸ்தலரான புனித ராயப்பரின் தலைமை பணிக்கு விழா கொண்டாடும் எங்களுக்கு இத்திருவுணவு ஒற்றுமையையும் நீடித்த உறவையும் விளைவிக்கும் அருட்சாதனமாகி அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நம் வாழ்விலே தொடரட்டும். நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும், அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தேவனை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை இறையேசுவை கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்திட்டார். கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்திட்டார். வாடிய மலரை போல் வதங்கியே வீழ்ந்தாலும், வாடிய மலரை போல் வதங்கியே வீழ்ந்தாலும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தேவனை